ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடல தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வேணும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நினச்ச இடத்துல என்ட்ரி, நினச்ச இடத்துல எக்ஸிட், அந்த மாதிரி ஒரு போக்கை தவிர்த்துருங்க. இன்றைக்கும் இந்த பேஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். இது வந்து ஷார்ட்ஸாக நம்ம போட்டிருந்தேன். அந்த 60 செகண்டில் வந்து சரியாக வந்து புரிஞ்சிருக்காது. இந்த ஓவர் ட்ரேடிங் பற்றி நான் 60 செகண்டில் வந்து கொஞ்சம் குயிக்காக சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியல. ஸோ அதனால் சரி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, கண்டிப்பாக நம்மளுடைய மார்னிங் அப்டேட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய 400 லைக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 400 லைக்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ யார் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மெம்பர் நம்ம எதுவும் பார்த்ததே கிடையாது எந்த யூடியூப்லையும் சரி. ஏன்னா எல்லோரும் வருவாங்க, ஒரு 2,000 வியூஸ் வரும், 3,000 வியூஸ் வந்து அதுக்கு வந்து 400 லைக்ஸ் வரும். ஆனால் 1000 பேர் பார்த்துட்டு 400 லைக்ஸ் பண்ணுற எனக்கு தெரிஞ்சு நம்ம யூடியூப் சேனல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓவர் ட்ரேடிங் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயம் வீடியோ எண்டில் சொல்லுவேன். அந்த விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணவே மாட்டீங்க. எக்காரணத்துக்கும் அந்த லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்றது உங்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். அப்போ ஓவர் ட்ரேடிங்க்கான ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு போகாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வரலாம், மேட்டருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எடுக்கிறீங்க, ஒரு 10,000 வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10,000 வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஓகேங்களா, சரி, ட்ரேடு 1. ஓகே, 2வது ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த 2வது ட்ரேடில் வந்து நீங்கள் கொஞ்சம் மனசு வந்து ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ட்ரேடிங் சொல்ல கொஞ்சம் ஒரு ட்ரேடுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சமாக டிஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா, ஸோ 10,000 அந்த 2வது ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் ஒரு 5,000 வந்து மைனஸ் ஆகிடுச்சு வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து 5,000 ருபீஸ் க்ரீனில் இருக்குது. ஓகேங்களா, 2 ட்ரேட் முடிஞ்சிச்சு. இப்போது 3வது ட்ரேட் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி ஏற்கனவே இந்த 10,000 நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது என்னத்துக்கு நம்ம இந்த 5,000 வந்து போனோம், சரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10,000 ரிவர்ஸில் போட்டு ஒரு 10,000 வந்துச்சுன்னா போதும். என்ன பண்ணுறீங்க, 3வது ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த 3வது ட்ரேடில் இன்னொரு 5,000 லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ 5,000 லாஸ் ஆகிடுச்சுன்னு என்னாச்சு, 0 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 3 ட்ரேட் பண்ணிட்டீங்க. 3 ட்ரேடு பண்ணியும் உங்களுக்கு எந்த லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் என்ன சொன்னால், என்னடா அது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடில் போயிருந்தால் கூட ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்திருக்கோம், இப்போ வந்து அட்லீஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எத்தனை பேர் பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட லைக்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது திரும்ப வந்து 4வது ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ 4வது ட்ரேட் எடுக்க சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், அட்லீஸ்ட் அந்த 5,000 கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவீங்க. ஓகேங்களா, இப்போ 4வது ட்ரேடுக்கு சொல்ல 5,000 கிடைச்ச மைண்ட் செட்டில் போதுன்னுங்க. இப்போ 4வது ட்ரேடுக்கு உங்ககிட்ட இருக்க எனர்ஜி வந்து 0 ஆகிட்டு இருக்கும். வெறும் காசு மட்டும் தான் இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட் வந்து 0 ஆகிட்டு இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ட்ரேடை இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வெறும் 2,000 வெளியே வருவீங்க. எப்போ 10,000 ஃபஸ்ட்டு எந்த எனர்ஜிக்கும் லாஸ்ட்டாக எந்த எனர்ஜிக்கும் வந்து 2,000 ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுங்க. ஸோ 2,000 வந்து அந்த ப்ராஃபிட் சம்பாரிச்சா கூட அன்றைக்கி ஃபுல்லாக நாளாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து அந்த 2,000 வந்து ஈக்குவல் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அப்படியே நீங்கள் 2,000 நீங்கள் அந்த ப்ராஃபிட் இருந்தால் கூட இந்த 4 ட்ரேடுடைய ப்ரோக்கர்ஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த 2,000 போயிடும்.
அப்போது உங்களுக்கு வந்து வீணாக உழைச்ச மாதிரி மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்லுது, நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் சம்பாதிச்சிட்ட டேக்ஸும் ப்ரோக்கரேஜும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓவர் ட்ரேடிங்கில் மனசில் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்ல வரேன், மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு டைம் சொல்ல, வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு சின்னதாக லைக் பண்ணிடுங்க, ஜஸ்ட் மோட்டிவேஷனுக்காக. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓவர் ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது ஒரு ஹையை வந்து கட் பண்ணால் வந்து பை எடுக்குதுன்னு மைண்ட் செட் வந்துச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பை மைண்ட் செட் வந்துச்சு. எப்போது இந்த ஹை கட் பண்ணால் எனக்கு பையிங் போக போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து பையிங் பண்ணிட்டீங்க. லைட்டாக லிட்டில் ப்ராஃபிட் காமிச்சிச்சு, உள்ளே வந்துச்சு. ஓகே, உள்ளே வந்துட்டு சம்மையாங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. எஸ்எல் ஆகிட்டு திரும்ப உள்ளே போச்சு, திரும்ப வந்து கீழே உங்களுக்கு எஸ்எல் டச். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடில் எஸ்எல், ரெண்டாவது ட்ரேடு எஸ்எல். அப்போ எஸ்எல் ஹிட் ஆகும்போது இந்த ப்ரைஸ் இங்கே வருது இல்லைங்களா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் கூட, அதாவது இந்த லெவல் பார்த்துங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த பையிங் போகிற மைண்ட் செட்டு இந்த ப்ரைஸ் இங்கே வந்ததுக்கு இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இங்கேயும் அதே பையிங் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல மூணாவது ட்ரேட் எடுத்தால் கூட ப்ரைஸ் கீழே வருதுன்னா இல்லை இப்படி போகும், மேலே போகும் மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் மேலே போச்சு, அப்போவே ரெண்டாவது டைம் மேலே போச்சு, இந்த டைம் கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்னு இவங்களாம் ஒன்று கற்பனை உருவாக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குவான்டிட்டி அதிகமாக படுத்துவாங்க. ஒன்று இந்த இடத்துல வந்து 50 குவான்டிட்டி போட்டுவாங்க, இந்த பக்கம் வந்து 50 குவான்டிட்டி போட்டுவாங்க, இந்த பக்கம் 150ல் 200 குவான்டிட்டி போட்டுருவாங்க. 200 குவான்டிட்டி போட்டு ஏன்னா கன்ஃபார்மேஷன் அதிகமாகிடும். எனக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபார்மாக வந்து மேலே போயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் மேலே போகணும். ஆனால் ப்ரைஸ் இங்கே எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு கவனிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செல்லர் ஏரியா, இது வந்து செல்லர் ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வந்து பையிங் மைண்ட் செட் இருப்பாங்க இவங்களுக்கு, பையிங் மைண்ட் செட், அதாவது வாங்கி விற்கிற பையர்ஸாக இருப்பாங்க, இன்னமும் பையர்ஸாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல போனதுக்கப்புறம் தான் பையிங் மைண்ட் செட் வரணுன்றது காமன் விஷயமே தெரியாமல் இருக்கும். ஆனால் செல்லிங்கில் பையிங்கோட மைண்ட் செட் தேடிட்டு குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் 2 விஷயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சு உங்களுக்கு நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங் எப்படி ஏன் பண்ணக்கூடாது, பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோம். ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் நோட் புக் மெயின்றவங்களுக்கு பண்ணுறவங்களா இருந்தால் பண்ணிங்க, இல்லை சும்மா அப்படியே யூடியூப்பில் டைம் பாஸ் பண்ணுறவங்களா வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னும் ஒரு டீப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கிறீங்க, ப்ராஃபிட், அதாவது ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்களேன். சிஸ்டம் க்ளோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சிஸ்டம் க்ளோஸ். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட், நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட், ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டு 10,000 ரூபா, சிஸ்டம் க்ளோஸ். ரெண்டாவது ட்ரேட் எடுக்கிறீங்க, அதாவது என்ன சொல்கிறதுன்னா ரெண்டாவது சினாரியோ, இது சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ரெண்டாவது சினாரியோவில் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது வந்து லாஸ் ஆகுது. ஓகே, இப்படி எழுதிக்கிறேன். ரெண்டாவது சினாரியோவில் ஃபஸ்ட்டு ட்ரேடு அது லாஸ் ஆகுது. லாஸ் எவ்வளோ ஆகுது? -10,000 லாஸ் ஆகுது. சிஸ்டம் க்ளோஸ். ஓகேங்களா? சரி, ரெண்டாவதுல இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, நான் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றீங்க. ஓகேங்க, நல்லா கவனிச்சிங்க. ரெண்டாவது இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ரெண்டாவது ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துருச்சு. இது 10,000 ரூபா ப்ளஸ் வந்துச்சு. சிஸ்டம் க்ளோஸ். ஓகேங்களா? சரி, இன்னும் மூணாவது சினாரியோ, அதாவது இது முடிஞ்சிச்சு இல்லையா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போது அதாவது லாஸ் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ரைட். ஓகே, இல்லை சார், எனக்கு இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாமே, ரெண்டாவது ட்ரேட் எடுக்கலாமே, எனக்கு அட்லீஸ்ட் லாஸ் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டவங்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது ட்ரேட் எடுக்கிறீங்க, இது வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது சினாரியோ என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயும் லாஸு, ரெண்டாவது ட்ரேட்லையும் லாஸு. நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட்லையும் லாஸு, ரெண்டாவது ட்ரேட்லையும் லாஸு, சிஸ்டம் க்ளோஸ். இப்போ இனிமேல் வருது இல்லைங்களா, இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த 3 விஷயத்தில் எது நடந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு சினாரியோ ப்ராஃபிட்டு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்க, ஓகே. ரெண்டாவது சினாரியோவில் ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ், ஓகே. இப்போ மூணாவது பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறீங்க, இதுவும் ஓகே. ஓகே, இனிமேல் தான் வர்றது பிரச்சனை. இப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னா, அடுத்ததாக ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ மூணாவதாக ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, அது பேர் தான் ஓவர் ட்ரேடிங் சொல்லுவோம் இல்லைங்களா. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. அது ஓவர் ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்னா, இந்த லாஸு, ரெண்டாவது லாஸு, இப்போ மூணாவது ட்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா. மூணாவது எதுக்காக ட்ரேட் பண்ணுறீங்க? மூணாவது இந்த லாஸை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை இந்த லாஸை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை 2 லாஸையும் சேர்த்து ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? மூணாவதுல
எது பண்ணாலும் தப்பு. நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ட்ரேட் நீங்கள் ஒருவேளை ப்ராஃபிட்லேயே வந்தால் கூட ஒன்று தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், ஒரு லாஸ் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் லாஸ் வந்து கன்ஃபார்மாக அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு இந்த 2 லாஸோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இந்த மைண்ட் செட் பில்ட் பண்ணிங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருங்க, வியூவராக இருங்க பரவாயில்ல, நீங்கள் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மைண்ட் செட்டை பில்ட் பண்ணாத வரல உங்களால் ஓவர் ட்ரேடிங்லேருந்து வெளியே வரவே முடியாது. இந்த நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. 2 ட்ரேட் அங்கே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே அவ்வளோதான், அங்கே கோட்டா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அந்த 3வது ட்ரேட் ப்ராஃபிட்டே வந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, அது இன்டைரக்ட் லாஸ். 3வது ப்ராஃபிட் வந்து இன்டைரக்ட் லாஸ். 3வது ப்ராஃபிட்டே வந்தாலும் லாஸ் தான், அது லாஸ் கணக்கு தான் எடுக்கும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை அது 3வது லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 3வது ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் தான் சொல்ல வரேன். 3வது லாஸ் வந்து என்ன அர்த்தம்? 3வது லாஸ் வந்தால் நீங்கள் ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டு உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது வண்டி. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ட்ரேட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? கடைசியில் அதுக்கு புரோக்கரேஜ், அதுக்கு டேக்ஸு எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங்னா கேபிட்டல் டேமேஜ் அப்படின்ற ஒரு இஷ்யூ சந்திப்பீங்க லாஸ்ட்டில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட்டை வெரி 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 நான் என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப லேட்டாக தான் உணர்ந்துட்டேன். அதாவது நான் நினச்சேன் அப்படின்னா இந்த 2 லாஸை ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக 3வது வந்து குவான்டிட்டி அதிகமாக போட்டு ட்ரேட் எடுப்பான். இப்போ 2007 இந்த 3வது விஷயம் இல்லையா, இந்த 3வது தான் நம்மளுடைய நம்மளை பைத்தியக்காரனாக பண்ணணும், நம்மளை மென்டலாக பண்ணணும், நம்மளை என்ன சொல்லணும், உங்களுக்கு வேதாள ஸ்டோரி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை யோசிக்கவே விடாது. அதுக்கப்புறம் எத்தனை குவான்டிட்டி வேணும், 50 இல்லை 500 குவான்டிட்டி கூட போட்டு ட்ரேட் எடுக்க தோணும். அன்றைக்கி டே எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் தான் உங்களை டிசைட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் இருக்குல்ல, இந்த 2 விஷயம் தான் உங்களை டிசைட் பண்ணுறது. இந்த 2ஓட நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, ஒன்று லாஸ் ஒன்று ப்ராஃபிட், ஓகே நோ ப்ராப்ளம். இல்லை 2மே லாஸ், நோ ப்ராப்ளம். மொத்தத்தில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணு. 2 விஷயம் தான் உங்களுக்கு, ஒன்று லாஸ் ஒன்று ப்ராஃபிட், 2மே லாஸ், நோ ப்ராப்ளம், சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை சும்மா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அதெல்லாம் சும்மா கதைலாம். உங்களை பார்த்துட்டுலாம் சும்மா சிஸ்டம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காது, சரி பண்ணி சும்மா பாருங்க, நீ ட்ரேடிங் பண்ண மாட்டேன்னு சொல்லாது. உங்களை எப்படியாச்சும் ட்ரேடிங் பண்ண வைக்குமே தவிர மார்க்கெட்டு உங்களை அப்படியெல்லாம் உங்களுக்கு பணம்லாம் கொடுத்து அனுப்பாது, உங்களை பார்க்கவும் வைக்காது. நான் இத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோ எல்லாம் சொல்கிறேன், சிஸ்டமை பார்க்காதீங்க. ஏன்னா கண்ணுக்கும் மனசுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. நீங்கள் கண்ணு பணம் போகணுமா தேவையில்லை அப்படிங்க, அப்படி புரிஞ்சுங்க. நம்ம கண்ணுக்கும் மூளைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்ம கண் பார்த்தோன்னே இது இன்ஃபர்மேஷன் வந்து மூளைக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மூளை ஆட்டோமேட்டிக்காக போனால் நம்ம கை கால் என்ன பண்ணுது, மூளையோட ஆப்ரேஷன் நம்ம கை காலெலாம் வேலை செய்யுது. ஸோ நம்ம கை என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஆர்டர் போட ஸ்டார்ட் பண்ணிவிடும். கண்ணு பார்க்கும், மூளை ஆப்ரேட் பண்ணோம், ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். இல்லை நீ 3வது கன்ஃபார்மாக எடு, சூப்பராக நீங்கள் 2 லாஸை ரிகவர் பண்ணிடலாம் பாரு அப்படின்னு மைண்டு சொல்லும், தன்னால் கை ஆர்டர் போட்டுடும். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் அனுபவத்தில் இருந்தது. நீங்கள் புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இல்லை ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணலாம் நீங்கள் எப்படி இருந்த சார் வீடியோ அப்படின்னு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.